பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். ஆயில அசிங்கமா வந்துரும். வாங்கிட்டாரு சீமான் பென்ஸ் கார். லைட் வாங்கி ஓட்ட பாரு லைட். ஏய் பாத்தீங்களே குத்துறே கை பின்னால வந்துரு ஜாக். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கறான் ஜாக்கிரதை. இவன் அறிவு கட்டம் என்னவா நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும். சொல்ல தெரியாது. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இல்லையே. திரள்நிதி நம்மட மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட இருந்தாண்டா பேசணும். நீ வாக்கு என்ன நீயவாடா குத்திக்கிட்ட மக்கள்கிட்ட தானடா கேட்ட. ஏண்டா எடுக்கிறது பிச்சை பேசுறது ஏகத்தாளமா பேச. நான் வாக்கையும் கேட்கிறேன் வலிமையும் கேட்கிறேன். இனமாவும் பணமாவும் என் மக்கள் தான் எங்களோட நிக்கணும். கட்சி காசுல ஒரு தேநீர் இருந்த மாட்டோம்டா நாங்க திரள்நிதி காசுல. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். மூதேவி டென்ஷன்ல வளராத கரெக்டா சொல்லு. என்னடா ஒத்தினி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் லைட் வாங்கி ஓட்ட பாரு லைட். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். 7 லட்சம் மக்களை திருச்சியில திரட்டி தமிழ் தேசிய அரசியல் பக்கம் நிறுத்துக்கான ஒரு சாதாரணமாக எங்களை உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசிச்சு பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு இந்த பிச்சைக்கார காரு. ஓ அப்படி சொல்லிட்டீங்களா? நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா. அதெல்லாம் வேணாங்க எனக்கு இது போதும் அப்படின்னு. மருமே ஒரு நாள் கார்ல வந்து வண்டியில வந்துட்டு அவரு திடீர்னு மாமா இவ்வளவு தூரம் பயணத்துல மாமா அவரா காசை கட்டி வாங்கிட்டு வந்து இது பண்ணாப்ல. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? பொருட்கள் இப்ப சொந்தமா விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? சாரி எனக்கு தெரியாது. டேய் பைத்தியக்காரங்கள யாயா உன்னைய பைத்தியக்கார சொல்லுகிறேன். ஒரு உண்மையை நீ பைத்தியமும் நான் துறைகிட்ட சொன்னேன். துறை அண்ணா என்னென்ன எப்படி தம்பி டேய் நம்ம செய்யறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. திங்கிற எரிச்சல் வருது இவனை நான் கெட்ட வார்த்தையில திக்கி போடுவேன். டேய் நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா. அதே பேச வந்ததுல இருந்து லேகை வச்சிட்டு இருந்தா எவனா கேப்பா? டேய் உங்களை எல்லாம் வர டேய் இருங்கடா. புதுல ஒரு வண்டி அழுக வச்சிட்டு அடுத்த ஒரு வண்டியா கொள்ள வெறியில இருக்கும் பாத்துறதுக்கு. புரியுதா? ஐயோ பயமா அது கடிச்சிடாத. பேசவே ஆரம்பிக்கல. எதிர்க்கலடா களத்துக்கு நாங்க வரலடா. எனக்கு பிடிக்காத சில அரசியல்வாதிக என்கிட்ட தேவையில்லாம சண்டை எடுத்து காணாம பண்றாங்க. நான் பெரிய ஆளாகன்ற பொறாமதான். சரி வந்தா என்னடா அவங்க சில கேள்விகள் கேட்கிறோம். சில கேள்விகள் எல்லாம் என்கிட்ட கேக்குறேன். எங்காவது பைப்படி இல்லைன்னா கூட்டி போடா.